16ஆம் நூற்றாண்டில் ஆல்ஃபோன்சோ டி ஆல்புகெர்க் என்ற போர்ச்சுகீஸ் ஜெனரல் இந்தியாவுக்கு வந்தார். அவருடைய இலக்கு போர்ச்சுகீசிய குடியிருப்புகளை அமைக்கிறதா இருந்துச்சு. அதுக்கு அவர் முதல்ல அடைஞ்ச இடம் கோவா. கொலம்பியன் ஃபுட் எக்ஸ்சேஞ்ச் என்ற உணவு பரிமாற்ற முறை இந்தியாவுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் சிவப்பு மிளகாய், மக்காச்சோளம், தக்காளி மாதிரின வெளிநாட்டு உணவுப் பொருட்கள் இந்தியாவுக்கு வர தொடங்குச்சு. கோவா வந்த ஆல்ஃபோன்சோவுக்கு நம்ம ஊர் மாம்பழத்து மேலே பெரும் ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் அவர் சாப்பிட்ட மாம்பழங்கள் எல்லாம் சக் பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் பசப்பசப்பான வகையில் கையில் வழிஞ்சு ஓடுற மாதிரியும் ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. ஆனால் அவருடைய ஆசை வேறையாக இருந்துச்சு. நல்லா ஸ்லைஸாக நறுக்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டார். அண்ட் ஐரோப்பிய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ நல்லா லக்ஸரியாக டேபிளில் சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நினச்சிருக்காரு. அதுக்காக அவங்க பயன்படுத்தின ஒரு புது முயற்சி தான் கிராஃப்டிங். அதாவது ஒரே மாமரத்தில் பல்வேறு வகையான மாம்பழங்களை உருவாக்கவும் அந்த பழங்களை அவங்க விரும்புகிற குவாலிட்டிஸில் பெறவும் நினச்சாங்க. இந்த கிராஃப்டிங்கிறது ஒரு மாமரத்துடைய தண்டு பகுதியில் விரும்பின இன்னொரு மாம்பழ வகையை சேர்த்து ஒட்டுக்க கட்டி பல்வேறு வகை மாம்பழங்களை காய்க்க வைக்கிற ஒரு விவசாய நுட்பம் தான் கிராஃப்டிங். அது மூலம் ஒரே மரத்தில் வெவ்வேறு சுவை, நிறம் மற்றும் அளவு கொண்ட மாம்பழங்களை வளர்க்க முடியும். அப்படின்னா அதிக இனிப்பும் மென்மையான மேலும் எளிதாக நறுக்கக்கூடிய ஒரு மாம்பழத்தை உருவாக்குனாங்க. தளபதி ஆல்ஃபோன்சோவுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அவங்க ஆல்ஃபோன்சோன்னு பேரும் வச்சாங்க. சிறந்த ஆல்ஃபோன்சோ மாம்பழங்கள் மகாராஷ்டிராவுடைய கொன்கன் பகுதியில் உள்ள ரத்னகிரி, தேவ்கட் மாதிரின சில குறிப்பிட்ட இடங்கள்ல தான் கிடைக்குதுங்க. இன்னைக்கு ஆல்ஃபோன்சோ மாம்பழங்கள் துபாய், இங்கிலாந்து, சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது.